ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 522. இங்கு உள்ள கதையில் மகாபாரதத்தில் நடந்த சில சம்பவங்களை காண்போம். முன்பு ஒரு சமயம் முனிவர் ஒருவரின் அரணிக்கட்டை மானின் கொம்பில் சிக்கிக்கொண்டு விட்டது. அதை எடுக்கும்போது மான் ஓடிவிட்டது. மானை துரத்தி கொண்டு பாண்டவர்கள் ஓடினார்கள். களைப்பு மிகுதியால் தாகத்துக்கு தண்ணீர் தேடினார்கள். நகுலன் நீர்நிலை ஏதேனும் இருக்கின்றதா என பார்த்து வருவதாக கூறிச் சென்றான். சற்று தொலைவில் நகுலன் ஒரு குடிநீர் குளத்தை கண்டான். தாகம் மிகுந்ததால் நீரை பருகச் சென்றான். அப்போது ஒரு குரல் கேட்டது. நகுலனே, என்னுடைய குளத்து நீரை பருகு முன்பு நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் அளிப்பாயாக என ஆணையிட்டது. யார் என நகுலன் 4 புறமும் நோக்கினான். எவரும் இருப்பதாக தெரியவில்லை. எனவே நீரை பருகினான். பருகியவன் மயக்கம் அடைந்து குளக்கரையில் விழுந்து விட்டான். இப்பொழுது நகுலனை தேடி சகாதேவனும், சகாதேவனை தேடி அர்ஜுனனும், அர்ஜுனனை தேடி பீமனும் குளக்கரைக்கு வந்தபோது முதலில் நிகழ்ந்தது தொடர்ந்தது. அவர்களும் நீரை பருகி 4 மயக்கமடைந்து விழுந்து விட்டார்கள். இப்பொழுது தண்ணீர் எடுத்து வருவதாக சென்ற 4 ஒருவரையும் காணவில்லையே என கவலை கொண்ட தர்மராஜா அவர்கள் சென்ற வழியிலேயே சென்றார். குளக்கரையில் விழுந்து கிடக்கும் தம்பியரை கண்டு துக்கம் அடைந்தார். அப்போது அசரீரி பேசியது கேட்டது. ஓ தர்மராஜனே, எனது கேள்விகளுக்கு பதில் அளித்துவிட்டு பின்பு நீரை பருகுவாயாக என குரல் கேட்டு தர்மர் நின்றார். அன்புள்ள அசரீரியே, உனது கேள்விகளை கேட்பாயாக என்றார் அவர். நாம் அனைவரும் யார்? கடவுள் யார்? அந்த கடவுளுக்கும் எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்பு? மறுபிறவியின் சாராம்சம் என்ன? மனித வாழ்வின் குறிக்கோள்தான் என்ன? போன்ற கேள்விகளை கேட்டான் யக்ஷன். இவ்வாறாக தொடர்ந்து பல கேள்விகளை அசரீரி கேட்க அதற்கு தகுந்த பதில்களை தர்மராஜா கூறினார். அசரீரி அந்த பதில்களால் மகிழ்ந்து முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தரான யக்ஷனாக அவர் முன் தோன்றியது. அது உனக்கு என்ன வரம் வேண்டும் கேட்பாயாக, உன் தம்பியருள் ஒருவனுக்கு உயிர் தருகிறேன் என்றான் யக்ஷன். யக்ஷராஜனே, குந்தியின் புதல்வனாக நான் உயிருடன் இருக்கின்றேன். மாத்திரியின் புதல்வரில் ஒருவனான நகுலன் உயிர் பிழைக்கட்டும் என்றார் அவர். இப்பொழுது யக்ஷன் இவ்வாறாக தர்மரின் தெய்வீக குணங்களை அறிந்து கொண்டான். மேலும் தர்ம புத்திரின் கருணை மனதை பாராட்டிய யக்ஷன் 4 பிழைக்கச் செய்து விட்டான். பின்பு பாண்டவர்கள் வீடு திரும்பினார்கள். இப்படியாக இருக்கும் ஒரு சமயம் மறைமுகமான தோற்றத்தில் பாண்டவர்கள் ஓராண்டு காலம் விராட நகரில் இருந்தார்கள். அது சமயம் விராட நகரத்தில் பாண்டவர்கள் மறைந்து வாழ்வதை அறிந்த கௌரவர்கள் விராட நகரை நோக்கி படையெடுத்தார்கள். விராட மன்னர் நகரில் ஒரு புறத்தில் தாக்கிய சுசர்மனின் படையுடன் போரிடும்போது நகரின் மற்றொரு புறத்தில் மிக பெரிய கௌரவப்படை தாக்கியது. அதை எதிர்க்க விராடனின் மகனை படைக்கு தலைமை தாங்கச் செய்தார்கள். விராடனின் மகன் உத்தரன் பெரும் படையைக் கண்டு நடுநடுங்கினான். விராட நகரத்தில் பிருகநலை என்ற பெயருடன் பேடியாக அரசகுமாரி உத்தரைக்கு நாட்டியம் கற்பித்து வந்த அர்ஜுனன் உத்தரனுக்கு தேரோட்டியாகி இருந்தான். துரியோதனன், கர்ணன், பீஷ்மர், கிருபாச்சாரியார் எல்லோரையும் போரில் வென்று உத்தரன் அரண்மனைக்கு திரும்பிக் கொண்டு இருந்தான். அரண்மனையில்
விராட மன்னனும் அவருடைய நண்பன் கங்கரராக இருந்த தர்மரும் உரையாடிக் கொண்டு இருந்தார்கள். போரில் உத்தரன் வெற்றி பெற்று விடுவான் என்றார் மன்னர். பிருகனலை சாரதியாக இருப்பதால் உத்தரன் வெற்றி நிச்சயம் என்றார் கங்கர். இவ்வாறாக அவர் 3 முறை கூறியதும் மன்னருக்கு கோபம் மூண்டு விட்டது. எனது புதல்வனின் வெற்றிக்கு கேவலம் ஒரு பேடியா காரணம் என கூறி சூதாட்டக்காயை கங்கர் மீது வீசி எறிய அவருடைய நெற்றியில் காயம் ஏற்பட்டு இரத்தம் வழிந்தது. காயத்தில் இருந்து இரத்தம் கீழே சிந்தாதவாறு சைரந்திரியாக இருந்த திரௌபதி ஆடையால் துடைத்து விட்டாள். அப்போது வெற்றி வெற்றி என மகிழ்வுடன் கூறிய வண்ணம் உத்தரன் அங்கு வந்து சேர்ந்தான். மகனே, நீ வெற்றி பெறுவாய் என்பதை நான் அறிவேன் என மன்னர் கூறி மகனை தழுவிக்கொண்டார். தவறு தந்தையே, தவறு. என் வெற்றிக்கு காரணம் பிருகனலை உருவில் இருப்பவரான அர்ஜுனனே. இதோ தோழராக இருப்பவரே தர்மர், சைரேந்திரியாக இருப்பவளே புகழ்பெற்ற திரௌபதி, சமையல்கார வல்லவனாக இருப்பவர் பீமன், தாம கிரந்தியும் தந்திர் பாலனும் நகுல சகாதேவர்கள் என உத்தரன் கூறியதும் விராட மன்னன் பாண்டவர்களுக்குரிய கௌரவத்தை அளித்தான். இப்பொழுது கங்கரராக இருந்த தர்ம புத்திரரிடம் மன்னிப்பும் கோரினான் அரசன். இப்படியாக இருக்கும் ஒரு சமயம் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருச்சேத்திரத்தில் போர் மூளப்போகிறது என்ற நிலையில் பகவான் கிருஷ்ணரை காண துரியோதனன் துவாரேக்கு சென்றான். அர்ஜுனனும் அங்கு சென்றான். அவர்கள் சென்ற சமயத்தில் பகவான் கிருஷ்ணர் உறங்கிக் கொண்டு இருந்தார். முதலில் வந்த துரியோதனன் கிருஷ்ணரின் தலைப்பக்கத்தில் இருந்த அழகான ஆசனத்தில் அமர்ந்து கொண்டான். அர்ஜுனனோ பகவான் கிருஷ்ணர் எப்பொழுது துயில் நீங்குவாரோ என்ற அடக்கத்துடன் அவருடைய காலடியில் கைகட்டி காத்து கொண்டு நின்று இருந்தான். பகவான் கிருஷ்ணர் கண் மலர்ந்ததும் எதிரில் நின்று இருந்த அர்ஜுனனை கண்டு வா அர்ஜுனா என கூறி முகம் மலர்ந்தார். முதலில் வந்தவன் நான் தான் என துரியோதனன் கூறவும் பகவான் கிருஷ்ணர் திரும்பி பார்த்து அவனையும் வரவேற்றார். குருச்சேத்திர யுத்தத்தில் நீங்கள் உதவி புரிய வேண்டும் என துரியோதனன் கேட்டுக்கொண்டான். உதவி புரிகின்றேன். உங்கள் இருவருக்குமே செய்ய கடமைப்பட்டவன் நான் வேண்டுமா அல்லது என்னுடைய படை வீரர்கள் வேண்டுமா? யுத்தத்தில் ஆயுதம் ஏந்துவது கிடையாது என நான் முடிவு செய்து இருக்கின்றேன். அர்ஜுனா, வயதில் இளையவன் ஆகிய உனக்கு முதல் உரிமை தந்து இருக்கின்றேன். உன்னுடைய விருப்பம்தான் என்னவென கூறு என்றார் அவர். இவ்வாறாக பகவான் கிருஷ்ணர் வினவியதும் துரியோதனனுக்கு உள்ளுக்குள் பதட்டம் ஏற்பட்டது. இப்பொழுது அர்ஜுனன் கைகூப்பி தொழுதபடி பகவான் கிருஷ்ணா, உன் துணை மட்டுமே எமக்கு போதும் என கூறினான். துரியோதனனுக்கு தம்முடைய படையை அளிப்பதாக பகவான் கிருஷ்ணர் வாக்களித்தார். துரியோதனன் பகவான் கிருஷ்ணரின் படையை பெற்றுவிட்டதால் பெரு மகிழ்ச்சியடைந்து அஸ்தினாபுரம் வந்து அடைந்தான். அர்ஜுனன் விரும்பி பெற்றது தெய்வ பலம், துரியோதன் நம்பி பெற்றதோ படைபலம் ஆகும். இப்படியாக இருக்கும் சமயம் மந்திர தேசத்து மன்னன் சல்லியன் நகுல சகா தேவர்களின் தாய் மாத்திரின் சகோதரன் சல்லியன் ஆவான். ஒப்ளியா நகரத்தில் பாண்டவர்கள் யுத்தத்திற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்து வருவதை கேள்விப்பட்டான். தன்னுடைய பெரும் படையுடன் பாண்டவர்களை காண புறப்பட்டு சென்றான். இப்பொழுது மந்திர தேசத்தில் இருந்து சல்லியன் படையுடன் வருவதை கேள்வி உற்ற துரியோதனன் சல்லியன் தங்கள் பக்கம் சேர்ந்துவிட வேண்டும் என விரும்பினான். அதற்காக சல்லியனின் படை வருகின்ற வழி நெடுகிலும் அவர்களுடைய களைப்பை போக்கவும் பசி ஆற்றவும் பானங்களும் தின்பண்டங்களும் அளிக்க ஏற்பாடு செய்தான் துரியோதனன். கூடவே அழகு ஆன பெண்களின் நடன கச்சேரியை ஏற்பாடு செய்தான்.
இப்படியாக சிறந்த உபசரிப்புகளைக் கண்டு சல்லியன் மனம் மகிழ்ந்து போனான். இது பாண்டவர்களின் ஏற்பாடு என்றே நினைத்து இருந்தான். தங்களை உபசரித்த பணியாட்களுக்கெல்லாம் பரிசளித்தான். இப்பொழுது சல்லியன் உபப்ளாவிய நகரத்தை அடைவதற்கு முன்பு துரியோதனன் சல்லியனை கைகூப்பி வரவேற்றான். வழியில் பயணம் சௌரியமாக இருக்கிறதா, தான் செய்த ஏற்பாட்டில் குறை ஒன்றும் கிடையாதே என விசாரித்தான். அப்போது சல்லியனுக்கு உண்மை விளங்கிவிட்டது. தன்னுடைய படை வீரர்களுக்கு உணவு அளித்து வரவேற்ற துரியோதனனுக்கு தான் என்ன கைமாறு செய்வேன் என்றான் அவன். துரியோதனன் அந்த வாய்ப்பை உரிய வண்ணம் பயன்படுத்தி கொண்டு, தாங்கள் யுத்தத்தில் என் பக்கம் சேர்ந்து எங்களுக்காக போரிட வேண்டும் என கேட்டுக்கொண்டான். ஒரு கணம் சல்லியன் திகைத்து போனான். வழி நெடுக நிகழ்ந்த உபசரிப்பை நினைத்து பார்த்தான். இப்பொழுது சல்லியனும் வேறு வழியில்லாமல் துரியோதனின் வேண்டுகோளுக்கு இணங்கிவிட்டான். எனினும் பாண்டவர்களிடம் சென்று நடந்ததை கூறிவிட்டு வர நினைத்தான் சல்லியன். அவ்வாறே பாண்டவர்களிடம் சென்று சல்லியன் தான் ஏமாற்றப்பட்டதை கூறி முடித்தான். இதனை கேட்ட தர்மர் சல்லியன் இடம் போரில் அர்ஜுனனுக்கு எதிராக போர் இடும்போது அவனுடைய உயிருக்கு ஆபத்து நேராமல் காப்பாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சல்லியனும் அவ்வாறே செய்வதாக உறுதி கூறி சென்றான். இப்படியாக இருக்கும் சமயம் கௌரவர்கள் பாண்டவர்கள் இவர்களுடன் போரிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்தார்கள். திருதராஷ்டிரன் கௌரவரின் நிலையை குறித்து கவலை அடைந்தார். விதுரரிடம் ஆலோசனை கேட்டார். இப்பொழுது உறவினர்கள் ஒருவரை ஒருவர் பகைத்து கொண்டால் அதன் விளைவு அழிவுதான் என உறுதியாக கூறிய முள்முதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான விதுரர் ஒரு கதையை கூறி முடித்தார். ஒரு காட்டில் 2 பறவைகள் சேர்ந்து பறந்து கொண்டு இருந்தன. அவற்றை பிடிப்பதற்காக வேடன் வலையை விரித்தான். வலையில் பறவைகள் சிக்கிக் கொண்டன. ஆனால் பறவைகள் 2ம் வலையுடனே பறந்து சென்றன. ஏமாற்றம் அடைந்த வேடன் பறவைகள் பறக்கும் திசையிலே ஓடிக்கொண்டு இருந்தான். வேடன் ஓடுவதைக் கண்டு ஒரு வழிப்போக்கன் எள்ளி நகையாடினான். ஆனால் வேடன் அதனை கேட்டு வருந்தவில்லை. பறவைகளுக்குள் சண்டை வந்தால் அவை வலையை விட்டுவிடும். அதை எதிர்நோக்கியே நான் ஓடுகிறேன் என வேடன் முயற்சியில் தளராமல் பறவைகளை பின்தொடர்ந்தான். அவன் எதிர்பார்த்த வண்ணம் பறவைகளுக்குள் சண்டை மூண்டுவிட்டது. வலையுடன் இழுத்து கொண்டன. முடிவில் பறவைகளும் வலையும் கீழே சேர்ந்து விழுந்தன. காத்து இருந்த வேடன் பறவைகளையும் வலையும் எடுத்து சென்றான். இவ்வாறாக விதுரர் கூறி திருதராஷ்டிரனுக்கு விளக்கினார். சண்டை இட்டு கொண்ட பறவைகள் அழிவதைப் போல உறவினர்களாகிய கௌரவர்களும் பாண்டவர்களும் சண்டையிட்டால் அழிவு நிச்சயம் ஏற்படும் என்றார் அவர். கடைசியாக திருதராஷ்டிரனிடம் கூறினார், பெரியோராகிய நீங்கள் சமாதானத்திற்கான வழியை தேடுவதே உத்தமமானது என்றார். விதுர நீதியை எடுத்து உரைத்தார். இப்படியாக இருக்கும் சமயம் ஒருமுறை பரசுராமர் அஸ்தினாபுரத்துக்கு வருகை புரிந்தார். கௌரவ சபையிலே அவர்களுக்கு நல்ல பல உபதேசங்களை கூறினார். கர்வம் கொள்வது தகாது என்பதை விளக்க ஒரு கதையை கூறினார். தம்போத்பவன் என்ற மன்னனுக்கு தன்னுடைய பராக்கிரமத்தை பற்றியும் வீரத்தை பற்றியும் மிகுந்த கர்வம் இருந்து வந்தது. யாரிடம் பேசினாலும் தன்னை விஞ்சிய வீரன் இந்த உலகத்தில் கிடையாது என மொழிவது அவனுடைய வழக்கமாயிற்று. ஒரு நாள் அறிஞர் ஒருவர் தம்போத்பவனிடம், ஓ மன்னரே, உம்மை விடவும் வீரர்கள் 2 கண்டதாக பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். அவர்களை தேடி கண்டுபிடித்து உம்முடைய வீரத்தை நிலை நிறுத்துவீராக என உரைத்தார் அவர். அறிஞர் கூறியதை கேட்டு தம்போத்பவன் மீசை துடித்தது. காவலாளிகளை நாடெங்கும் அனுப்பி யார் அந்த வீரர்கள் என கண்டறியுமாறு கட்டளையிட்டான். காவலாளிகள் தேடி அலைந்து வீரம் மிகுந்தவர்களான நாராயணர்கள் இருப்பிடத்தை அறிந்து வந்து மன்னரிடம் கூறினார்கள். இப்பொழுது மன்னனும்
அவர்களுடன் யுத்தம் செய்ய சென்றான். தன்னுடைய வலிமை வீரம் அனைத்தையும் காட்டினான் அவன். ஆனால் தவ வாழ்வின் காரணமாக நாராயணர்களை தம்போத் பவனின் ஆயுதங்கள் ஒன்றுமே செய்யவில்லை. இப்பொழுது நாராயணர்கள் ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் தரையில் முளைத்து இருந்த புல்லை பிடுங்கி அந்த புல்லை பயங்கரமான ஆயுதமாக்கி அதன் மூலம் தம்போத் பவனிடம் சண்டையிட்டு வென்று விட்டார்கள். தம்போத் பவன் அது முதல் கர்வத்தை விட்டுவிட்டான். பரசுராமர் இந்த கதையை கூறி முடித்தார். இப்படியாக இருக்கும் சமயம் பகவான் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக கௌரவர்களிடம் தூது சென்றார். அப்போது தூதுவராக வந்த பகவான் கிருஷ்ணரை காணவும் அங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகளை நோக்கவும் பலர் துரியோதனின் சபைக்கு வருகை புரிந்து இருந்தார்கள். கௌரவர்கள் பாண்டவர்கள் இடையே சண்டை இல்லாமல் சமாதானம் நிலவ வேண்டும் என்பது பல பெரியோர்களின் கருத்தாக இருந்து வந்தது. சபையிலே கண்வர் என்ற மகரிஷி துரியோதனனுக்கு அறிவுரை கூற எழுந்து நின்றார். அவர் கூறினார், இந்திரனின் கர்வத்தை பகவான் கிருஷ்ணர் அடக்கியதை நாம் அறிவோம். அத்தகைய பெருமை கொண்ட பகவான் கிருஷ்ணர் அவர் தூது வந்ததை ஏற்று அவர் கூறுவதற்கு பணிந்து நடப்பதுதான் உனக்கு அழகு என கூறி முடித்தார் கண்வர் எனும் மகரிஷி. இதனை கேட்டதும் துரியோதனன் மிக மிக கோபம் கொண்டான். அவன் மனநிலை கண்களில் தெரிந்தது. துரியோதனன் கண்வரை அலட்சியமாக பார்த்து சிரித்தான். பின்பு துரியோதனன் கூறினான், எனக்கு எது அழகு எது அழகு கிடையாது என்பதை நான் அறிவேன். விதித்தது நடந்து தீரும். அதை மாற்ற உம்மால் முடியுமா? உங்களுடைய உளறு மொழிகளை கேட்டு நடக்கவும் நான் சித்தமாக இல்லை. என்னால் முடிந்ததை செய்தே தீர்வேன் என துரியோதனன் தன் தொடையை தட்டி கர்வத்துடன் பேசினான். இப்பொழுது கண்வர் முனிவரோ துரியோதனன் இழைத்த அவமானத்தால் கோபம் கொண்டு தொடையை தட்டி பேசுகின்ற துரியோதனனே, உனக்கு தொடையிலேதான் மரணம் சம்பவிக்கும் என சாபம் இட்டுவிட்டு சென்று விட்டார். மகாபாரத போரின் இறுதி நாட்களில் பீமனுடைய கதா யுத்தத்தால் துரியோதனன் தொடையில் அடிபட்டு இறப்பதற்கு கண்வரின் சாபம் ஒரு காரணம் ஆயிற்று. இப்படியாக இருக்கும் சமயம் அஸ்தினாபுரத்துக்கு தூதுவராக வந்த கிருஷ்ணர் பாண்டவர்களையும் அவருடைய வீரத்தையும் சபையில் புகழ்ந்து பேசினார். இதனை கேட்டு துரியோதனன் மிக மிக கோபம் அடைந்தான். சபை விட்டுவிட்டு வெளியேறி கர்ணன், துச்சாதன், சகுனி ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினான். பகவான் கிருஷ்ணரை பிடித்து அஸ்தினாபுரத்திலே வைத்து இருந்தால் பாண்டவரின் பலம் குன்றிவிடும், அவர்களை வெல்வது எளிதாகிவிடும் என ஆலோசனையின் முடிவில் அவர்கள் தீர்மானித்தார்கள். பகவான் கிருஷ்ணருடன் அஸ்தினாபுரத்துக்கு வந்து இருந்த சாத்தியகி துரியோதனின் தீர்மானத்தை அறிந்து கொண்டார். உடனே பகவான் கிருஷ்ணரிடம் அது பற்றி கூறினார். ஓ சாத்தியகி, துரியோதனன் செய்ய விரும்புவதை செய்யட்டும் என அமைதியாக கூறினார் பகவான் கிருஷ்ணர். துரியோதனன் தன்னுடைய சகோதரர்கள் நண்பர்கள் உடன் பகவான் கிருஷ்ணரின் இருப்பிடம் வந்து சேர்ந்தான். ஓ துரியோதனா, என்னை கட்டி போட நினைக்கின்றாய் இல்லையா? பூ மண்டலம் முழுவதும் என்னுள் அடக்கம், அனைத்தையும் உன்னால் கட்ட முடியுமானால் கட்டு பார்க்கலாம் என்ற புன்னகையுடன் கூறி பகவான் கிருஷ்ணர் விஸ்வரூபமாக எழுந்து நின்றார். அந்த விஸ்வரூபத்தில் இருந்து கோடிக்கணக்கான சூரியனுடைய வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த வெளிச்சத்தினால் கூசும் கண்களுடன் துரியோதனனும் அவனை சார்ந்தவர்களும் கண்மூடி நின்று இருந்தார்கள். ஆனால் விதுரர், பீஷ்மர், துரோணர், சஞ்சயன் ஆகியோர் பகவான் கிருஷ்ணரின் விஸ்வரூப தரிசனத்தை கண்ணார கண்டு மகிழ்ந்தார்கள். இப்பொழுது துரியோதனன் தான் நினைத்தவாறு நிறைவேறவில்லை என்ற கோபத்துடன் சென்று விட்டான் அங்கிருந்து. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே,
ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்